வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சாலாவர் ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ சம்பவத்தை அடுத்து வெளியேற்றப்பட்ட அப்பகுதி மக்களை இன்னும் 2 தினங்களில் மீள அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை. சாலாவர் ராணுவ களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ காரணமாக சுவாச நோய்கள் ஏற்படுவதற்கான அபாய நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. வெள்ள அனர்த்தம் காரணமாக இன்னும் சுமார் 9500 பேர் வரை பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ சம்பவத்தை அடுத்து வெளியேற்றப்பட்ட அப்பகுதி மக்களை இன்னும் 2 தினங்களில் மீள அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க முடியும் என ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். வெடிப்புச் சம்பவங்கள் இடம்பெற்ற களஞ்சிய சாலையை சுற்றி வரையுள்ள 1 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்தில் மக்களை மீள தங்க வைப்பது ஆபத்தானது எனவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்தை அடுத்து களஞ்சிய சாலையை சுற்றி வரையுள்ள பிரதேசங்களில் வீழ்ந்த தோட்டாக்கள் மற்றும் அதன் பகுதிகளை செயலிழக்க செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் பயிற்றுவிக்கப்பட்ட விசேட 10 குழுக்கள் நேற்று ஈடுபடுத்தப்பட்டனர். பிரதேசத்தின் வீடுகளில் பாதுகாப்பின் நிமித்தம் 250 விசேட அதிரடிப்படை வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளையிடும் அதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் ரஞ்சித் பெரேரா தெரிவித்தார். அத்துடன் அவ்வாறான தோட்டாக்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் தொடர்பில் தகவல்கள் ஏதேனும் இருப்பின் உடனடியாக கொஸ்கம போலீஸ் நிலையத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விசேட நடவடிக்கை கூடத்துடன் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த தொலைபேசி இலக்கங்கள் பின்வருமாறு: 0113046127 அல்லது 0113046129. கொஸ்கம சாலாவ ராணுவ களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ காரணமாக சுவாச நோய்கள் ஏற்படுவதற்கான அபாய நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. சுவாசிப்பதில் சிரமங்கள் ஏதும் ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். இதேவேளை திறந்த நிலையில் காணப்படும் கிணறுகளை சுத்தம் செய்த பின்னர் அந்த நீரை பயன்படுத்துமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். அத்துடன் தீச்சம்பவத்தை அடுத்து வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் மீண்டும் அவர்களின் வீடுகளுக்கு சென்று அவற்றை சுத்தம் செய்யும் போது ஈரமான துணியொன்றை பாவித்து அதன் பின்னர் நீரினால் கழுவுதல் சிறந்தது என பேராதனை பல்கலைக்கழகத்தின் ரசாயன விஞ்ஞான பீடத்தின் பேராசிரியர் OL இலைப்பெரும தெரிவித்துள்ளார். சாலாவ ராணுவ களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து சீதாபக கல்வி வலயத்தில் உள்ள 7 பாடசாலைகள் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்து மூடப்படும் என மேல்மாகாண கல்வி அமைச்சர் ரஞ்சித் சேனவன்ச தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அக்கரவீட்ட மகா வித்தியாலயம், சாலவத்த கனிஷ்ட வித்தியாலயம், கலுவகல சித்தார்த்த கனிஷ்ட வித்தியாலயம், புனித ஜோன் போஸ்கோ கனிஷ்ட வித்தியாலயம், கொஸ்கம சுமேத கனிஷ்ட வித்தியாலயம், சுட்டுகொட கனிஷ்ட வித்தியாலயம் மற்றும் கொஸ்கம மாகாண வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகள் இவ்வாறு மூடப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை நடைபெறவுள்ள கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை வினாபத்திரங்களின் கட்டமைப்பு மற்றும் மாதிரி வினாபத்திரங்கள் அடங்கிய புதிய புத்தகம் ஒன்றை நாட்டின் சகல பாடசாலைகளுக்கும் விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட புத்தகங்களை வலய கல்வி பணிமனைகள் ஊடாக அடுத்த வாரமளவில் பாடசாலைகளுக்கு விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் EMNJ புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக இன்னும் சுமார் 9500 பேர் வரை பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு தங்கியுள்ள மக்களுக்கு தேவைப்படும் நிவாரண பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை தெரிவித்துள்ளார். இதேவேளை வெள்ள அனர்த்தத்திற்குள்ளாகி சேதமடைந்த வீடுகள் தொடர்பான மதிப்பீடுகள் இறுதிக்கட்டத்தை அண்மித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி மேலும் தெரிவித்துள்ளார்.
வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக சேதமடைந்த மற்றும் காணாமல் போன பெறுபேற்று சான்றிதழ்களை அவசர சேவைகள் நிமித்தம் ஒரே நாளில் பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிராம சேவகரூடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNG புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக சேதமடைந்த அல்லது காணாமல் போன பரீட்சை சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை தற்போது பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசங்களின் மேற்கு சரிவுகளில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன் தொடக்கம் மன்னார் புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான குறிப்பாக மன்னார் குடா கடல் பிராந்தியத்திலும் அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களிலும் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 முதல் 65 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.